அன்றாட ஆன்மீகம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கங்கள். ஆன்மீகம் என்பது அன்றாடம் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வெற்றியையே பெற வேண்டும் என்று துடிப்புடனும் முயற்சியுடன் வளர்கின்ற இளைஞர்களுக்கு ஒரு அடிப்படையாக அமைகின்றது. ஆன்மீகம் என்று கூறுகின்ற பொழுது இலக்கியங்கள், ஆன்மீக இலக்கியங்கள் பல இருக்கின்றன. அதில் தலையாயது ராமாயணம். ராமாயணத்தில் கதாபாத்திரங்கள் பலர் இருக்கின்றனர். அவர்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கின்றோம். இதிலிருந்து பல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த செய்திகளை பார்த்து தெரிந்து புரிந்து கொண்டோமேயானால் வாழ்க்கை நமக்கு வெற்றி தான். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது நாம் எந்த வகையிலே ஒரு பணி செய்கின்றோமோ அந்த பணிக்கு ஒரு வினை உண்டு. அதை செய்தோமேனால் அது நமக்கே திரும்பி பதிக்கும். எவ்ரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். இந்த மக்கள் தொடர்பு அதிகம் உள்ள சில அலுவலகங்கள் உண்டு, சில பணியாளர்கள் உண்டு, சில ஊழியர்கள் உண்டு. உதாரணமாக வங்கிகளிலே எல்லா கஸ்டமர்ஸுக்கும் சேர்மனை பழக்கம் கிடையாது, ஜிஎம்ஐ பழக்கம் கிடையாது, ஏன் பிரான்ச் மேனேஜரை கூட பழக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எல்லா கஸ்டமர்ஸுக்கும் தொடர்பு உடையவர் இந்த கேஷியர். இந்த கேஷியர் என்பவர் மக்கள் தொடர்பு அதிகம் உள்ளவர். இப்போ சில இடங்களில் போய் பார்த்திங்கன்னா, சில பேங்கில் பார்த்தோம்னாக்க கேஷியர் ஆன் த ஸ்பாட் அட்டென்டிவாக இருக்கணும். அவரை எதிர்பார்த்து அவருடைய ஒரு பணிவிடைக்கு மக்கள் காத்திருப்பார்கள். அந்த சமயத்தில் கேஷியர் கஸ்டமர்ஸ்லாம் வரிசையாக இருக்கிறச்ச இவர் ஃபோன் பேசிகிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அந்த வாடிக்கையாளர்களில் ஒருவர் ஒரு அவசர செலவிற்காக பணம் எடுக்க வந்திருப்பார். அவங்களுடைய அம்மா, மனைவி, கணவன், யாரோ ஒருவர் ஒரு மருத்துவ செலவிற்காக வந்திருப்பார். வயலில் நிற்பார். இல்லை வேறு யாருக்கோ கொண்டு போய் பணம் கொடுத்துட்டு ஒரு மூட்டணும், ஒரு கோர்ட்டில் போய் பணம் கட்டணும், இது போன்ற ஒரு நிர்பந்தத்தில் இருப்பாங்க. இவர் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடணும். அந்த நிலைமையில் ஒரு வாடிக்கையாளர் நின்றுட்டுருப்பார். அப்போ இந்த கேஷியர் அவர் செல்ஃபோனில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு, ஏதோ பேசுகிறாரு, இல்லை உள்ளே போய் மேனேஜரோட டிஸ்கஷனில் உட்காந்துடுறாரு, இன்னொருத்தர் நண்பரோடு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாருனாக்க இவருடைய நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போது இவருக்கு என்ன ஒரு திண்டாட்டம் ஏற்படும். இதே போன்ற திண்டாட்டம் இந்த கேஷியருக்கு இன்னொரு இடத்துல ஏற்பட்டதுனாக்க கேஷியர் எப்படி ஃபீல் பண்ணுவார்? அவர் நிச்சயமாக ஃபீல் பண்ணத்தான் போகணும். ஏனென்றால் இங்கு வாடிக்கையாளருக்கு அவர் செய்ய வேண்டிய ஒரு பணியை விடுத்து அவர் வேறு ஏதோ பணியில் இருந்தார், வேறு ஏதோ ரெண்டாங்கட்டமாக இருந்துட்டார். இதே கேஷியர் நாளைக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறாரு. அப்போ டாக்டர் வேறு பார்க்காம இருந்தால், சார் எனக்கு உடம்பு சுகமில்லை சார், என் குழந்தை அழுகுது சார், குழந்தைய பாருங்கள் சார், இப்படிலாம் இவர் சொல்லுவார். அப்போ இவருக்கு என்ன தோணும்? பத்தியா இந்த ஆள் இந்த டாக்டரை பார்க்கவே இல்லையேங்கிற ஒரு எண்ணம் உண்டாகும். இது பல இடங்களிலே நாம் செய்த வினையை நாமே அறுக்கிறோம். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். இதை பார்த்திங்கனாக்க ராமாயணத்தில் ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. ராமர் ஒரு சமயத்தில் அரசவையில் இருக்கின்ற பொழுது அவரிடம் கர்க கோத்திரத்தை செஞ்ச திரிஜடர் என்கின்ற ஒரு அந்தனர் வருகின்றார். இந்த திரிஜடர் என்கின்ற அந்தனர் வறுமையின் பார்ப்பட்டு ராமரிடம் பணம் ஏதாவது கொடுப்பீங்களா, உதவி செய்வீங்களான்னு எதிர்பார்க்குறாரு. ராமர் அவரிடம் ஒரு விளையாட்டு விளையாடுகின்றார். இந்த அந்தனரை பார்த்தால் எலும்பும் தோலுமாக இருக்கின்ற அந்தனர் அவரிடம் சொல்கிறாரு, ஓ கொடுக்குறேனே, உங்கள் கையில் இருக்கிற கம்பை எடுத்துகிட்டு வீசுங்க, அந்த கம்பு எவ்வளோ தூரம் போகுதோ அதுக்குள்ளார இருக்கின்ற ஆணிறைய பசுமாட்டுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போங்கங்கிறார். இந்த நோஞ்சான் அந்தனர், வெரி வீக் மேன், ஃப்ரெயில் மேன், அவர் என்ன பண்ணுறாரு, மூச்சை பிடிச்சிட்டு இது கம்பை வீசுகிறாரு. அது எங்கே போய் விடுறதோ அதுக்கு உட்பட்ட ஒரு 100-200 ஆட்டை எடுத்துகிட்டு போய் சேர்றாரு. அப்போ ராமர் கேட்குறாரு, இன்னும் கொஞ்சம் ஓணுமான்னு கேட்குறாரு. இல்லைங்க வேண்டாம், ஐ எம் சாட்டிஸ்ஃபைட், போதும்னு சொல்லிட்டு போகிறாரு. இது நடந்தது. ஆனால் பாருங்கள், இதோடைய வினை ராமருக்கு ஏற்படுகின்றது. ராமர் கிஷ்கிந்தைக்கு போகிறார். அங்கு குரங்கு அரசன் சுக்ரீவனுடன் உடன்பாடு செய்து கொள்கின்றார். அந்த உடன்பாடு செய்து கொள்வதற்கு முன்பாக, அப்போ இந்த உடன்பாடு செய்து கொண்டால் தான் சீதையை தேடுறதுக்கு ஆள் அனுப்புவான். சீதையை தேடிட்டு வானரப்படையுடன் அரக்கனை வென்று வர வேண்டும். இதுதான் அடிப்படை. இந்த ஏற்பாடு, இந்த உடன்பாடு செய்து கொள்வதற்கு முன்பாக சுக்ரீவன் கேட்குறான், நீ எனக்கு என்ன செய்ய போகிறேன்னு கேட்குறான். நீ கவலைப்படாதப்பா, நான் வாலியை அடைச்சி உன்னுடைய மனைவியும் உன் ராஜ்யத்தையும் பெற்று தந்து விடுகிறேன்கிறான். அப்போ சுக்ரீவன் கேட்குறான், வாலியை அடிப்பதற்கு உனக்கு சக்தி உண்டா? உன்னிடம் என்ன அவ்வளவு வலிமை இருக்கிறதா? பார்த்தீங்களா, ராமன் என்பவன்
சிவதனுசையே உடைத்தவன், வில்லாளி, பெரும் வில்லாளி. வில்லுக்கு வீரன் என்றால் இருவர், அதில் முந்தையவர் ராமன், கோதண்ட ராமன். அவரை பார்த்து கேட்குறான், உனக்கு வலிமை இருக்கான்னு கேட்குறான். யார்? ஒரு குரங்கு. அந்த குரங்காகிய சுக்ரீவன் அவனுக்கு வலிமை இருக்காங்கிறார். இவர் என்ன பண்ணுறாரு? மனம் வருந்தவில்லை, வில்லை எடுக்கிறாரு, 7 மரங்களை அடிக்கிறார், ஒரே அடியில் அடிக்கிறார். அது அந்த மரம் எப்படி இருந்துச்சோம்? கோணலாக இருந்துச்சான். அந்த 7 கோணலாக இருக்கின்ற மரங்களையும் ஒரே அம்பில் அடிக்கிற அளவுக்கு அவர் தன்னுடைய வலிமையை காட்டுகின்றார், தன்னுடைய வில் பயிற்சியை காட்டுகின்றார். தேவையாக இருக்குது. இது காரணம் என்னவென்றால், அந்தனுடைய வலிமை மிக்க எளிமையான ஒல்லியான ஒரு அந்தனரிடம் இவர் சொன்னார் இல்லையா, உன்னுடைய தோல் எவ்வளோ தூரம் வீச முடியுமோ, கோல் எவ்வளோ தூரம் போகுமோ அந்த இடத்த ஆண் எடுத்து, அது இவருக்கு பனிஷ்மெண்ட். அடுத்தாப்பில் சுக்ரீவன் பாருங்கள், அடுத்த கேள்வி கேட்குறான். அந்த வால் வலிமை உண்டாங்கிறான். அவர் தன்னுடைய கால் நகத்தினால் துந்துபி எடுத்து தூக்க வேண்டியது. இது போன்று ராமன் என்கின்ற வலிமை மிக்க தேவாம்சம் பொருந்திய கடவுளே தான் செய்த ஒரு செயலுக்காக அதே செயலை திருப்பி அடிக்கிறது. இதை நினைக்கிறச்ச எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கில் ஜிஎம்மாக இருந்தேன். அப்போது நான் வந்து கிரெடிட் இன்சார்ஜ். அப்போ நிறையா கஸ்டமர்ஸ் வருவாங்க, வெளியில் உட்காந்துருப்பாங்க. அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும். எனக்கு வந்து எங்கிட்டக்க யார் உட்காந்துருக்காங்க, என்ன பேப்பரோ அதை பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். அதில் பல பேர் காத்திருப்பார்கள். காத்திருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நேரம் கழிந்து ஓடிக்கொண்டு இருக்கும். அதெல்லாம் நான் அறிஞ்சேனோ அறியலையோ தெரியாது. அப்புறம் போய் பார்த்துருப்பேன், எக்ஸ்கியூஸ் கேட்டிருப்பேன், நான் சொல்லியிருப்பேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். இருப்பினும் அவர்களுக்கு காலதாமதமானது அவர்களுக்கு தெரியும், காலத்தின் நேரத்தின் அருமை அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் அதை அறிஞ்சிருக்க மாட்டேன். இது எனக்கு பிற்காலத்தில் ஏற்பட்டது. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கிலிருந்து நான் இந்தியன் பேங்குக்கு சேர்மனாக போனேன். இந்தியன் வங்கி அப்பொழுது ஒரு நிலைமை சரியில்லாமல், நிதி நிலைமை சரியில்லாமல் ஒரு மோசமான நிலைமையில் இருந்தது. கவர்மெண்ட்டில் போய் நான் பணம் கேட்க வேண்டிய நிலைமை. அப்போ கவர்மெண்ட்டுக்கு போனேன்னாக்க நிதி அமைச்சரை பார்க்க வேண்டும், ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பார்க்கணும். இவங்களுக்கெல்லாம் போனீங்கன்னாக்க மணி ஓடிக்கொண்டே இருக்கும், நேரம் ஓடிக்கொண்டே இருக்கும், நான் காத்து கொண்டே இருப்பேன். அது நான் அப்பொழுது நினைத்து கொண்டேன், இந்த வாடிக்கையாளர்களை என்னக்காக பார்க்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு நேரம் செலவிட்டார்களோ அதை நான் கருத்திலே கொள்ளவில்லை. ஆனாக்க என்னுடைய வங்கிக்கு, இந்தியன் வங்கிக்கு நான் உதவி வேண்டும் என்று கவர்மெண்ட்டில் போய் பார்க்குறச்ச, ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்க்குறச்ச, ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பார்க்குறச்ச நான் காத்துட்ருந்தேன். அப்போ அந்த எண்ணங்கள் எனக்கு மனத்தில் ஓடியது. இது எதுக்கு சொல்ல வருகிறேன் என்றால், நாம் என்ன செய்கிறோமோ அதனுடைய எதிர்ப்பாடு, அதனுடைய விளைவு நமக்கு ஏற்படுகின்றது. இதுதான் எவ்வரி ஆக்ஷன் ஹஸ் காட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் என்கின்ற ஃபிசிக்ஸ் உண்மை. இந்த உண்மை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்றது. வாழ்க்கையின் தத்துவங்கள், வாழ்க்கையின் உண்மைகள் நமக்கு தெரியப்படுத்துகின்றது இந்த ஆன்மீக இலக்கியங்கள். இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க வாழ்க்கையில் நமக்கு வெற்றி, உயர்வு, வெற்றி வெற்றி வெற்றியை தவிர வேறொன்றும் இல்லை. மறுமுறை சந்திப்போமா?